கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை வைத்தோம். 4வது மீட்பை குறித்து நாம் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நம்முடைய வசனத்தை எப்படி கையாளுவது என்பதை குறித்து நாம் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். வசனத்தை எப்படி கையாளுவது என்று 10 கற்பனைகளை நாம் பார்த்தோம் போன வீடியோவில். 10 கற்பனைகள் எதற்கு கொடுக்கப்பட்டது? அந்த 10 கற்பனை விரிவாக்கமே ஒரு 5 புத்தகமாக கொடுக்கப்பட்டது. மோசே எழுதினார். அவர் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை அதில் எழுதப்பட்டு தேவன் அந்த மோசைக்கு சொல்லி அதை எழுது என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி அதை எழுத சொன்னார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், உடன்படிக்கையை அவர்கள் மறந்து விட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை எழுதி அவர் கையிலே கொடு என்று சொன்னார். அவர் கொடுத்த பிறகு பாருங்கள், அவங்களுடைய சன்னதி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது என்ன சொல்லணும், எப்படி இருந்தது ஆபிரகாமுடைய சன்னதி நாங்கள் இருந்தோமா என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியல. இப்போ எழுதி கொடுத்து அதை படிக்கிறதுக்காண்டி அவர் எழுத சொல்லுகிறார் மோசையிடம். அதை சொல்லி அவர் கொடுத்த பிறகு இந்த மக்கள்லாம் கொஞ்சம் மாறுறாங்க. அதே போல் பாருங்கள், கானான் தேசத்தில் போகிறதுக்காண்டி ஒரு 10 பேர் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க நெகட்டிவிட்டியான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் 2 பேர், யோசுவா காலேப் 2 பேர் இருந்தாங்க. அவர்கள் பாருங்கள், அவருடைய கண்ணோக்கத்தை பாருங்கள். அவருடைய கண்ணோக்கத்தை எப்படி கொடுக்குறார்? உடன்படிக்கை வார்த்தையில் மேல் அவர்கள் பிரியமாக இருந்தார்கள். அவர்கள் படிச்சிருக்காங்க. கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி அவர்கள் பார்க்குறாங்க. அவங்க பெரிய ராட்சசன் இருக்கான், பெரிய மலையில் அங்கே இருக்குது, இப்படி இருக்கு, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர் வாக்கு மாறாதவர். அவர் உரைத்த அந்த வார்த்தை ஒரு நாளும் நேற்றும் இன்றும் எப்பொழுதும் அது நிலைத்திருக்கும், மாறாது என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், கர்த்தர் சொல்லிவிட்டாருங்க, அதனால் நான் அந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அதான் யோசுவா 1:15 நம்ம பார்க்குறோம் பாருங்கள். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள், அந்த வசனத்தை உங்களுக்கு. 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே இருக்கிறாருங்க. நாம் ஏன் கலங்க வேண்டும்? கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆகையால் ஒரு நாள் நமக்கு ஒரு குறைவே இருக்காது. இந்த மாதிரி குறைவில் நமக்கு வராத அளவுக்கு தேவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை உரைத்திருக்கிறார். எவனும் எந்த ஒரு மனுஷனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று அந்த அளவுக்கு அவன் அதை புரிந்து கொண்டு வைத்திருக்கான். 2 பேர்கள். வசனத்தை எப்படி கையாளுவது என்று தான் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். வசனத்தை எப்படி கையாளுவது? சில பேர்கள் பாருங்கள், கையாள தெரியாதவர்கள் தான் அந்த ஆவிக்குரிய விதத்தில் குழந்தைகளாக இருக்காங்க. அவங்க அந்த வசனத்தை எடுத்து பேசுகிறதே கிடையாது. சில கிறிஸ்தவர்கள் இப்படியே இருக்கிறாங்க, குழந்தை போல இருக்காங்க, வசனத்தை பேசுகிறது கிடையாது. பாருங்கள், சில வீட்டில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் வசனங்கள் இருக்கும். எல்லா மற்ற இடத்துல வெளியே போனாலும் வசனம் இருக்கும். காரில் சிலவங்க வசனம் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அவங்க வெறும் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை பற்றி நாவில் அறிக்கை பண்ணவே மாட்டாங்க. சில பேர்கள் ஐயோ பிசாசு வந்துடக்கூடாது அப்படிங்கலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர்கள் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. வசனத்தை எடுத்து சொல்கிறதே கிடையாது. வீடு பூரா இருக்கும் வசனம். கிறிஸ்தவர்கள் மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் காமிப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் இருக்கிறதா, இதயத்துக்குள்ளே இருக்கிறதா அந்த வார்த்தை, தேவனுடைய நம்முடைய வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் வைத்திருக்குங்கம்மா, அந்த மாதிரி பார்க்குறது. அவங்க இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு என்று அந்த வார்த்தையை எடுத்து அதை மாதிரி அதை இது பட்டு இருக்கிறது என்று அதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அதை நாம் படிக்க வேண்டும். நிறைய பேர் அதை படிக்கிறதே கிடையாது. எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க? இரவும் பகலும் ஏதாட்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் படுக்கும்போது அதை முத்தம் கொட்டிட்டு வச்சுருது. அப்புறம் காலையிலேருந்து ஒரு முத்தம், மாலையில் சாயங்காலம் இப்படி முத்தம் எடுத்துகிட்டு வச்சுன்னா அவ்வளோதான். அதை ஒரு இதாக மாதிரி முத்தம் இடுறது, பக்கத்தில் வச்சுக்கிடுறது, நல்லா அலங்கரிச்சுட்டு நல்ல பைப்பு சில சின்னதாக பைப்பில் வாங்கி வச்சு அலங்கரிச்சு. பட் உள்ளத்தில் வார்த்தை இருக்கிறா, உள்ளத்தில் கிடையவே கிடையாது. டெய்லி அதை கும்பிட்டுட்டு போகிறது. சிலவங்க அப்படியும் இருக்காங்க, கும்பிட்டுட்டு போகிறது. சிலவங்க ஐயோ நான் டெய்லி பைப்பில் முத்தம் இடுவேனே, கும்பிடுவேனே, எனக்கு நடக்கலையே. எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. உங்களுக்குள்ள அவர் சொன்ன அந்த உடன்படிக்கை நீங்கள் நாவில் அறிக்கை பண்ணும்போது தான் நடக்கும். அதான் நம்ம அதிகமாக பார்த்துட்டு வர்றோம். அறிக்கை ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தை எடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த அந்த இஸ்ரேல் மக்கள், அதனால தான் அந்த 5 புக்கு மோசை சொன்னார், எழுதி கொடு, அப்படின்னா தான் தெரியும் அவனுக்கு. இல்லைனா அவன் ரொம்ப பின்தங்கி போவான், இன்னும் அவன் கீழே போயிடுவான். அதனால் கொடு அப்படின்னு சொல்லி தான் அவர் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சன்னதி அது மாறுகிறது. அதை பார்த்து அவர்கள் படிக்கிறார்கள். அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல சொன்னாரோ, அவர் என்ன செய்ய சொன்னாரோ
அதை நாம் செய்வோமாக. அப்படி செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். முத்தமிட்டவோ கும்பிட்டவோ இப்படிலாம் ஒரு நாளும் மாறாது. இது ஒரு நாள் மாறுது. இந்த வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எடுத்து அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமாம், அப்படின்னு நீங்கள் டெய்லி சொல்லணும். என்னை கைவிடாத தேவன், நான் வெளியே போகும்போது என்னை கைவிடாத தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என் கூடவே வருகிறார், எனக்குள்ளே இருந்து என்னுடைய காரியத்தை நிறைவேற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சத்தமிட்டு சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும். அப்படி ஒரு ஜனம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஜனத்தை இருந்தாங்க. அந்த மக்களில் 10 பேரில் அந்த 2 ஜனங்கள் இருந்தாங்க. இந்த உடன்படிக்கை வார்த்தை எடுத்து எண்ணி அந்த வார்த்தை சொன்ன நடக்கும் என்று அதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். எத்தனை ராட்சசன் எத்தனை வந்தாலும் சரிதான், நாங்கள் அதற்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதியாக இருந்தாங்க. நான் இந்த வார்த்தையை பார்க்க போகிறேன். அவன் பிளசாலி, அவன் அப்படி இப்படிலாம் கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் உன்னை மிகப்பெரிய ஐஸ்வர்யனாக மாற்றுவேன் என்று. பிறகு ஏன் நம்ம மற்றவங்க பார்க்க முடியும்? அவருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாள் சொல்லும் பொழுது உங்களுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்து, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதற்கான ஆயுதத்தையும் அதற்கான பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கிற வல்லவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். அவர் சொல்லிவிட்டார், உனக்கு எதிராக ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதனால் நான் அதை பார்க்க இதை மாதிரி அதெல்லாம் நான் பார்க்காம அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்லிட்டார், போதும், அந்த மாதிரி உனக்கு எதிராக ஒருத்தன் நிற்க மாட்டான்னு சொல்லிட்டார். நான் அதெல்லாம் பார்க்காமல் தேவனுடைய வார்த்தைக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று அந்த 2 பேர்கள் நின்றார்கள். பாருங்கள், அந்த தாவீது கதையை பாருங்கள். அவன்லாம் ஒரு பெலிஸ்தீர், அவன் நிற்கிறான், அவன் அடிக்கிறான் இஸ்ரேல் மக்களுக்கு. எல்லா இராணுவம் ஒளிஞ்சு போய் நிற்கிறது. ஆனால் இவன் தாவீது நிற்கிறான். ஏன் அந்த மாதிரி நிற்கிறான்னா, அவன் வேதத்தை படித்து வச்சிருக்கான். அவனுடைய வார்த்தை, அவனுக்கு அந்த வார்த்தையை படிச்சுட்டான். அவன் சொல்கிறான், இஸ்ரேல் மக்களுக்கு இவன் எப்படி இவன் நிற்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எப்படி இஸ்ரேலின் தேவனை இவன் சிந்திக்கிறது எப்படி இவனால் கூடும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப இதாக நிற்கிறான். இந்த புத்தகம் அவர்களுடைய வாயில் அந்த மாதிரி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த புத்தகம் அவருடைய வாயில் இல்லை, ஆனால் கண்களுக்கு முன்பாகவும் அவர்களுக்கு இல்லை. இந்த புத்தகத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்கள் ஒரு கதையாகவும் ஒரு சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்கம் அப்படி தான் படித்தாங்களே. தேவனுடைய அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கை அது எங்களுக்கு உண்டு என்று அவர்கள் நிற்கல. ஆனால் அவன் தாவீது எப்படி நிற்கிறாங்க, அவன் நிற்கிறான். நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி தான் அந்த உடன்படிக்கை தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி தான் அந்த மாதிரி திறந்து அந்த பைபிளை நீங்கள் பார்க்க வேண்டும். வார்த்தையின் தேவன், வாக்கு மாறாத தேவன், சொன்ன சொல் மாறாத தேவன். ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட ஒரு நாளும் அவர் அந்த வார்த்தை விட்டு விலகாத என் தேவன், ஒரு நாளும் அது வீண் போகாத இந்த வார்த்தை அது எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அது இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு எனக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமாக எனக்கு ஒரு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பைபிளை எடுத்து நான் அந்த இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட பைபிளை நான் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இதை நான் படித்து இந்த விசுவாசத்தை நான் வளர்க்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். எந்த பிரச்சனைனாலும் அதை நீங்கள் பெரிதாக நினைக்கவே கூடாது. இந்த வார்த்தை தான் நான் பெரிதாக நினைக்கப் போகிறேன் என்று நீங்கள் வார்த்தைக்கு முக்கியம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று அதை நீங்கள் படியுங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, அதனால் நான் அந்த வார்த்தையை எடுத்து நான் சொல்லப் போகிறேன் என்று நீங்கள் படிக்க வேண்டும். தாவீது பாருங்கள், தாவீது நன்றாக அந்த புத்தகத்தை படித்து அறிஞ்சிருக்காங்க. இஸ்ரவேலின் தேவனை திந்திக்கிறவனை பார்த்து அவன் சொல்லுகிறான், உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறத்து போடுவேன் என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை அவன் அறிந்து கொள்கிறான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை, இதிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரமான நாடு, என்னை அவர் ஆபிரகாம் கொடுக்க, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேனே ஏற்கனவே அவர் ஆபிரகாம் கொடுத்து அந்த சன்னதியில் வந்தவங்க இஸ்ரேல் மக்கள். அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அந்த உடன்படிக்கை அவங்க இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உடன்படிக்கை எங்களுக்கு தான் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் இராணுவங்களே பின்தங்கினது. ஆனால் இதில் ஒருத்தன் நின்று எவ்வளோ பெரிய திறமையாக நின்று அவனை ஒரு நாய் அடிக்கிற மாதிரி ஈஸியாக அடிச்சிட்டான். அந்த மாதிரி இஸ்ரேல் தேவனை சிந்திக்கிற, நீ யார்? நான் ஆபிரகாம் பிள்ளை, என்னை எதிர்க்கிறவன் அவன் சபிக்கப்படுவான், உன் தலையை உடம்புல மேலே இருக்காது. அந்த மாதிரி அவன் பேசி அவனை அடிக்கிறான். உன்னை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவன் கம்பீரமாக நிற்கிறான். அந்த அளவுக்கு அந்த தாவீது தன்னுடைய அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை அவன் நிறைத்து வைத்திருக்கிறான்.
எப்படி இவன் சொல்லலாம்? இஸ்ரேலுக்கு அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம் அப்படின்னு அவன் நிற்கிறான் பாருங்க. இந்த உடன்படிக்கையின் வார்த்தை எடுத்து நீ உண்மையாய் இரத்தத்தினால் முத்திரிடப்பட்டு வார்த்தையின் தேவன் சொன்ன வார்த்தை மாறாதது சொன்னது அப்படியே நிறைவேறும் என்று நாம் வாசிக்கும் போது, அந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது என்றது வாசிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாறுது, நம்முடைய தைரியம் எப்படி உருவாகிறது, நம்முடைய விசுவாசம் எப்படி உருவாகிறது, நம்முடைய பிரச்சனை எப்படி சந்திக்கப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எடுத்து அதை பார்க்கும் பொழுது எப்படி அந்த வார்த்தை எடுத்து அப்படி வாசிக்கணும். உடன்படிக்கை எனக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அதை வாசிக்கணும். அதை வாசிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை. உங்கள் பிரச்சனை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் அந்த பிரச்சனை எப்படி பாருங்க. ஒரு பிரச்சனையை பயந்து கொண்டு இருந்தால் அதில் என்ன அர்த்தம்? பயக்கூடாது. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் வார்த்தையாக கவனிக்க. வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இதை சரியாக வாசிப்பது கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, வாசிப்பதும் கிடையாது. வார்த்தை உள்ளத்திலே வைக்கவில்லை, அவர்கள் உள்ளத்திலே வைக்கவில்லை. அதனால் பிரச்சனை பெரிதாக எண்ணுகிறார்கள். அப்படித்தானே? சில பேர் தேவனுடைய வார்த்தை அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவங்க நினைக்கிறது இல்லை. அதனால் ஐயோ அந்த பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனால் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அந்த மாதிரி அவங்க எண்ணுறதே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க? பிரச்சனை தான் பெருசாக்குறாங்க வெளியே தேவனுடைய வார்த்தை பெரிதாக அவங்க எண்ணுவதில்லை. இந்த வார்த்தை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால், இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை நீங்கள் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் பிரச்சனை கையாளுவது என்று தெரிந்துவிடும். உங்களை பிரச்சனை எப்படி கையாளுவது என்று தெரிந்துவிடும். தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாக இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி எனக்காக மீட்பிலே எனக்கு கொடுத்து எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் எல்லா சம்பத்து எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் என்று எல்லாத்தையும் அவன் ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் எப்படி பிரச்சனையில் ரொம்ப சிம்பிளாக அழகாக கையாளுவதற்கு அவனுக்கு தெரிந்துவிடும். எப்படி? அவன் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறார். வார்த்தையின் தேவன் அவனுக்குள்ளே இருக்கிறார். இந்த வார்த்தை படித்து இதிலே தான் பெரிதாக இதை பெரிதாக நினைப்பவர்கள் தான் பிரச்சனையை பெரிதாக நினைக்கவே மாட்டார்கள். இதையே பெருசாக நினைக்கிறவர்கள், இந்த வார்த்தையே பெரிதாக நினைக்கிறவர்கள் பிரச்சனை அவன் பெருசாக நினைக்க மாட்டாங்க. தாவீது சொல்லுகிறான், நீ நீ இந்த இஸ்ரேல் மக்களை எப்படி நீ சிந்திக்கலான்னு சொல்லி அந்த சொன்னது போல நான் இஸ்ரேலின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். நீ இதை சொல்லலாம். நான் எப்படி எதை நோக்கி வருகிறேன்? இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அந்த சொல்லி அடுத்த நிமிஷத்தில் அவன் ஒரு கல்லிலே அவனை வீழ்த்தினான். தாவீது வசனத்தில் அவன் பழக்கமுள்ளவனாக இருந்தான். அதெல்லாம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சங்கீதத்தில் உள்ள எல்லாம் கர்த்தரை போற்றுகிறதாகவே அந்த வார்த்தைகள் இருக்கும். கர்த்தரை போற்றுகிறதான வார்த்தைகள் இருக்கும். வார்த்தைகளை என்னென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று அவன் சொல்கிறான். உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவன் சொல்கிறான், தேனினும் இனிமையாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை வெள்ளியும் பொன்னையும் காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று தாவீது சொல்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நேசிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படி? அவர் என்னை கைவிடாத தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார். இது அவர் சொல்லியிருக்கிறார், ஆகையால் இது நிச்சயமாக நடக்கும் அப்படி சொல்லணும். அவருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாக போகாது. அவருடைய சொன்ன அந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிவிட்டார். மறுபடியும் ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்படி அந்த வார்த்தை நீங்கள் நேசித்து விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய இந்த அன்பு அந்த தேனினும் இனிமையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அருமையாக உணர்ந்தவன் அவன் தாவீது. அந்த வார்த்தைகளை அவன் அருமையாக உணர்ந்தான். கர்த்தர் சொன்னார், அது அப்படியே செய்வார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. அவர் சொல்லியிருக்கிறார், உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கை நிச்சயமாக நடக்கும் என்று அவனுக்கு கண்டிப்பாக அது தெரிந்திருக்கிறது. அதனால தான் அவன் அப்படி சொல்லுகிறான். கர்த்தர் சொன்னார், அது அப்படியே செய்வார் என்று அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்குடைய அந்த அறிவு ஞானம், அந்த புத்தகத்தை எடுத்து அவன் ஒவ்வொரு நாளும் அவன் படித்திருக்கிறான். அப்படி இருந்ததனால் தாவீது அப்படி இருந்தான். மற்றவர்கள் வசனத்தில் பழக்கமில்லாதவர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் மக்கள் இராணுவங்கள் அவங்களுக்கு மெயினானது கத்தி, பெரிய ஓடா போடுறது, இதுதான் இருந்த வழியே தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய இதயத்திலே இல்லாமல் இருந்தது. சில விசுவாசிகள் தன்னுடைய அறிவிலே இருக்கிறாங்க. அவங்க பாருங்கள், சில பேருங்க நான் தான் பெருசு, நான் தான் எப்படி அப்படின்னு தேவனுடைய வார்த்தை இல்லை. அவங்க தான் சில பேர்கள் பாருங்கள், அவங்க அப்படியே பொலிட்டிக்கல் மாதிரியே பேசுவாங்க. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது ஒரு மனிதனை? தேவனுடைய வார்த்தை அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போகிறது. தேவன் ஒரு வார்த்தை அவனை எப்படி மாற்றுகிறது? தேவனுடைய வார்த்தை அவனுடைய சுபாவங்களை எப்படி மாற்றுகிறது? தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அவனை
இந்த சில உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு செல்கிறது. இப்படிலாம் அவர்கள் வாசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எடுத்து அவனை அந்த வார்த்தை எடுத்து அப்படி பார்க்க வேண்டும். அநேக பேர் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த மாதிரி அந்த வேறு வசனத்தில் பழக்கமில்லாத வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களை பாருங்கள். அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள அவர்களால் முடியும். எலிசா தீர்க்கதரிசி பாருங்கள், அவங்களும் அந்த பின்தங்கி அந்த அந்த மாதிரி அந்த ஒரு சன்னதியில் இருந்தாங்க. அவங்களும் அப்படி தான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வசனத்தில் அவர்களுக்கு உள்ளே அந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சன்னதியில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி மாக்கு மாறாத தேவன் அவர்களுக்கு சொன்ன அந்த உரைகள் மூலமாக அவருடைய வாழ்க்கை மாறப்பட்டது. எலிசா விசுவாசம் இல்லாத ஒரு சன்னதியிலே அவன் இருந்தான். அந்த ஒரு சன்னதி அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு சன்னதியில் அவன் இருந்து அதை தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அவன் எத்தனை பேர் ஆப்போசிட் சைடில் நின்னாலும் அவன் நான் இந்த சைடில் தான் நிற்பேன், தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி நின்றான். எலிசா தீர்க்கதரிசி ராஜாவை வந்தாலும் அவங்கெல்லாம் வந்து பார்க்காங்க, உங்களுக்கெல்லாம் பிடிக்கிற வந்திருக்கிறாரு, படைகள்லாம் வந்திருக்கு, உங்களை பிடிக்க வந்திருங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், 2 ராஜாக்கள் நீங்கள் 6-14 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்களை பார்க்கிலும் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, படை வீரர்கள் அவங்க பார்க்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி எப்படி சொல்கிறான் பாருங்கள், அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் மிகவும் அதிகமாக இருக்கிறார். தேவன் அந்த அளவுக்கு அவன் அந்த வார்த்தையை புரிந்து வைத்திருக்கான் பாருங்கள். அவர்களோடு இருக்கிறது என்னோடு இருக்கிறவர் மிகப்பெரியவராக இருக்கிறார் என்று அவன் அதை அறிந்து வைத்திருக்கிறான். கண்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தை இருந்தது, கடவுளுடைய வார்த்தை வைத்தனர். நம்முடைய ஆபிரகாம் உடன்படிக்கை சொந்தக்காரன். என்னை எதிர்க்கிறவர்களை கடவுள் எதிர்க்கிறார். ஆமாம், என்னை ஆசீர்விக்க கடவுளே ஆசீர்விக்கிறார். இந்த மாதிரி அவன் கற்றுக்கொண்டுகிறான். என்னை பகைக்கிறவர்களை கர்த்தர் பகைக்கிறார். ஒரு மனிதனும் என்னை மேற்கொள்ள முடியாது. அவன் அந்த கண்ணோட்டத்தில் தான் அவன் அப்படி பார்க்கிறான். இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவன் பார்க்கிறான். இந்த புத்தகத்தை என் வாயில் விட்டு பிரியாதிருப்பாக. இதை யார் எல்லாம் அப்படி கடைப்பிடிக்கிறார்கள், இந்த வார்த்தையை என் வாயை விட்டு பிரிய, இதெல்லாம் யார் கடைப்பிடிக்கிறார்களோ, இந்த புத்தகத்தை வாசித்து இதை எப்படி கையாளுவது என்று கற்றுக்கொண்டு, வார்த்தையின் தேவன் சொல்லிவிட்டார், நான் பிரச்சனையை பெரிதாக பார்க்க மாட்டேன், அந்த வார்த்தையின் நான் பெரிதாக்குவேன் என்கிற ஆளுகளுக்கு எப்பொழுதும் வெற்றி தான். நான் பிரச்சனை பெருசாக பார்க்க மாட்டேன், தேவனுடைய வார்த்தை தான் பெரிதாக பார்க்குறவர்களுக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாகவே தேவன் அவர்களுக்கு எல்லாம் அந்தந்த நேரத்திலே அவர் அருள் புரிகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த புத்தகத்தை நீ வெளியே, அவர் தான் அதை மோஸ்ட்லி சொல்கிறார்ல, அந்த புத்தகத்தை வெளியே மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் படிப்பான். ஆனால் பாருங்கள், அவங்க மோசைக்கு எதிராக முறுமுறுத்தாங்க. இங்கே வெளியே ஒன்றும் கிடைக்கலையே, அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு. அங்கேயாட்டு எகிப்திலாட்டு இந்த சிக்கனுக்கெல்லாம் கிடச்சி, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கிடச்சி, நீர் இங்கே கொண்டு வந்துட்டீரே. இப்படிப்பட்ட முறுமுறுத்த ஆட்கள் தேவனுடைய வார்த்தை எழுதி கொடுத்து அவங்க புத்தகமாக கொடுக்க சொன்னார். அந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் பாருங்கள், தேவன் என்ன சொன்னார் என்று அப்பொழுதாவது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த புத்தகத்தை எழுதி கொடுத்தார். ஏன்னா சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. புத்தகத்தின் மூலம் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவங்க திரும்ப திரும்ப படிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டிங்கன்னா மறுநாள் அது மறந்துடும். ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புதிதாகவே இருக்கும். நீங்கள் படிக்க படிக்க ஆர்வத்துக்குள்ளே வந்துடுங்க, தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது என்று. இந்த வார்த்தையை அவன் தியானித்து கொண்டு கண்களுக்கு முன்பாகவே வைக்க வேண்டும். இந்த வார்த்தையை கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். வார்த்தை தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தைரியமாக இருக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன வேதத்தை என் வேதத்தை நான் வாசிக்கிறேன். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சொன்ன மட்டில் இந்த வார்த்தை அந்த சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பாருங்கள், இந்த நவநாகரிக உலகத்தில் பைபிளில் எவ்வளோ அருமையான பைபிள், சின்ன பைபிள் கலர் கலராக வந்திருக்கு, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, டிரான்ஸ்லேஷனில் வந்திருக்கு, பல மொழிகளில் வந்திருக்கு. இந்த மாதிரி அருமையான வார்த்தைகளை அருமையாக அச்சிட்டு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அந்த அப்படி இல்லை, ஒருத்தர் தான் இருக்கும், அந்த ஆள்கள் வாசிப்பாங்க. ஆனால் தேவன் மோசை கொடுத்து எழுதி கொடுத்துரு, அவங்க படித்து முன்னேறட்டு அப்படின்னு சொல்லி தான் மோசைக்கு அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு. தேவாதி தேவன் உரைத்த வார்த்தைகள், மாறாத வாக்கு தத்துவங்கள், மாறாத வார்த்தை, இரத்தத்தினால் முத்திரிடப்பட்ட வார்த்தை எடுத்து என் கண் முன்பாக வைத்து பிரச்சனையை நான் பெரிதாக பார்க்காமல், இந்த உலகத்தில் இருக்கும் காரியத்தை நான் காணாமல், நான் இதை பார்த்து இதையே தியானித்து கொண்டு வெற்றியடையும்படி எனக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவன் உங்களை வெற்றி அடையும்படி இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். பிரச்சனையை நீங்கள் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்காங்க, தேவனுடைய வார்த்தை விட்டு விடாதீர்கள். அவர் எனக்குள்ளே ஒரு குறைவு ஒரு சுகமாக கொஞ்சம் தேவன் சொல்லியிருக்கார், அவருடைய தழும்புகளால் நீ குணமானீர்கள், குணமானோம் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வார்த்தை உபயோகிங்கள். அந்த வார்த்தை என்ன பண்ணுறது, உடனே அது சென்று உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சென்று அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுதுதான், அறிக்கை நீங்கள் சொல்லும் பொழுதுதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நான் வசனத்தில் பழக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி வாசிக்க போகிறீர்கள், இந்த பைபிளை நீங்கள் எப்படி வாசிக்க போகிறீங்க பாருங்கள். அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக அதை நீங்கள் கவனிக்கணும். வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். பைபிளை வந்து சொல்லுங்க நீங்கள் எல்லாரும், வார்த்தையின் தேவன். இந்த வார்த்தையின் தேவன் இரத்தத்தினால் முத்திரையோட வார்த்தையின் மேல் நான் கவனமாக செலுத்தப் போகிறேன். ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆர்வம் வந்துடும். இந்த வார்த்தையின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த வார்த்தை என் உள்ளத்தில் வைக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக அது மாறும். ஏன்னா வார்த்தையின் தேவனாக உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அவர் சொன்னது இந்த அண்ட சராசரி வார்த்தையினால் உருவாக்கினார். ஆனால் அவர் அந்த வார்த்தை எடுத்து நீங்கள் சொல்லதுக்கு ஏன் பிரச்சனைப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க? எடுத்து அவர் சொல்லது அந்த எந்தெந்த ஒரு பிரச்சனையில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்லி உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றுங்கள். இப்படி சொல்லுவோம், இந்த வார்த்தை என் வாயை விட்டு பிரியாது, என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இதை வைத்திருப்பேன். என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் இதை பெரிதாக எண்ணுகிறேன். வார்த்தை என் பிரச்சனையை காட்டிலும் இதை நான் பெரிதாக எண்ணுகிறேன். இந்த ராட்சகனை எந்த விரோதியும் என்னை எதிராக வெற்றி பெற முடியாது. எத்தனை பிசாசு எது வந்தாலும் என்னை வெற்றி பெற முடியாது. எந்த சூழ்நிலையிலும், வியாதியிலும், தரித்திரத்திலும், வாழ்க்கையிலே பிரச்சனைக்கும் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது. இந்த மாதிரி எதுவும் வெல்லவே முடியாது. நான் வென்று விட்டேன் என்று தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் தம்முடைய வாயினால் சொல்லிவிட்டார். ஆமேன். நான் வென்று விட்டேன், பிசாசை வென்று விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். அவர் சொல்லியிருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நான் காலையும் மாலையும் எல்லாரும் நேரமும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் நேரமும் பயப்பட மாட்டேன், அசைக்கப்படாமல் இருப்பேன், பயப்படாது இருப்பேன். எந்த சூழலிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறதை அப்படியே நிறைவேற்றும். இந்த வார்த்தை எந்த சூழலிலும் அந்த வார்த்தை என்ன செய்கிறது பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படியே நிறைவேற்றும். அப்படித்தான் படிக்க வேண்டும். டெய்லி இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் படிக்க வேண்டும். வேறு விதமாக எதை படிக்க போகிறீங்களா? அதாவது இந்த இதுக்கு 2 வசனம் இருக்குது, அதுக்கு 2 வசனம் அப்படி இல்லை. தேவாதி தேவன் உடைத்த அந்த வார்த்தை எடுத்து இப்படி சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை படிக்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்களே இப்போ தேவனுடைய வார்த்தையை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். மனிதனுக்கு அந்த பைபிளோட ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் வரணும்னா, இந்த மாதிரி தேவன் என்னை எவ்வளோ அழகாக விரும்புகிறார், என்னை நேசிக்கிறவர் இந்த இதுக்குள்ளே இருக்கிறார், நான் ஒரு கண்ணாடி மிரர் போல் பார்க்குறேன், அவர் எனக்குள்ளே இப்படி அன்பு, அந்த நேசம், அந்த அன்பு இருக்கும் பொழுது தான் அதோடு நம்ம பயணம் பண்ண ஆரம்பிப்போம். அதை நீங்கள் நேசிக்க பழகிக்கொள்ளுங்கள். அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பீங்க. சில பேர் இதை கேட்கும் பொழுது, ஆகா நம்முடைய தேவனுடைய வார்த்தை எடுத்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் படிங்க. தேவனுடைய வார்த்தை எடுத்து படிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இதை விடையும் 100 மடங்கு அழகான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்று நமக்கு ஆர்வம் வர வேண்டும். இந்த மாதிரி வார்த்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று நாம் அதை பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தை எடுத்து இதயத்தில் வைத்து நான் ஆராதிக்கப் போகிறேன். வார்த்தை பெரிதாக நான் எண்ணப் போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமாக வார்த்தை எடுத்து பாட்டு படிக்க போகிறேன். வாயினால் அதை அறிக்கை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுடைய உள்ளம் மாறும். இப்படி செய்தீர்கள் என்றால், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக இருக்கும். அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையின் வல்லமையை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் வல்லமையாக இருக்க உங்களுக்கு அவர் உதவி புரிவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற இந்த மீட்பை நாம் அதிகமாக பார்ப்போம். கர்த்தர் இந்த மீட்பிலே
அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனைவரும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இன்பமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள், என்னோடு வார்த்தையின் தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தையான தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் எதை கலங்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை